மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னல அவகிட்ட சொல்லிடுறேன். இது ஓகே தான். சார் இதை செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணதுனால தான் ஓகே சொல்றேன். சார் நல்லா பாத்தீங்களா? என் வேலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுதான் தில்லை சார் இந்த ஃபைனல் செக்கப்பை என்ன பார்க்க சொல்லியிருக்காரு. இதுதான் உங்க ஃபைனல் செக்கப்பா சார்? இதை பார்த்தா ஓகே பண்ணீங்களா? இதெல்லாம் ஒரு டேமேஜா அன்பு சார்? ஆமா சார், இது டேமேஜ் தான். வேலை நேரத்துல பிரச்சனை பண்றதே வேலையா வச்சிருக்கல நீ. என் வேலையை நான் செய்யறது எப்போ உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா அதுக்கு நான் என்ன சார் பண்றது? உன் வேலை சரியில்லைன்னு தானே தில்லை சார் பொறுப்பை கருணாகரன் சார்ட்ட கொடுத்துருக்காரு. சார் குவாலிட்டி செக்கப்ல தப்பு இருந்தா முதலையே சொல்லிருக்கலாமேன்னு மகேஷ் சார் கேட்டதுக்கு கருணாகரன் சார் எந்த பதிலும் சொல்லலையே. சார் ப்ரொடக்ஷன் ஹெட்டுங்கிற அடிப்படையில் 2 பெட்டி ரிஜெக்ட் ஆனதுக்கு பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். ஆனா எங்க தப்பு நடந்துச்சு, யாரால நடந்துச்சுன்னு தெரியற வரைக்கும் என்ன குற்றவாளின்னு யாரும் சொல்ல முடியாது. கருணாகரன் சார் இப்ப என்ன பிரச்சனை? சார் இந்த பீஸை பாருங்க சார். சார் இத டேமேஜ்ங்கறார் சார். அதனால தான் இத உள்ள வைக்க கூடாதுன்னு ப்ரொடக்ஷன் ஹெட் சொல்றாரு. இவர் ஃபினிஷிங்கே சரியில்லாம அனுப்புவாராம், இதெல்லாம் ஒரு டேமேஜ்னு வருவாராம். இந்த பீஸ்லாம் ரிஜெக்ட் ஆகாது சார், உள்ள வைங்க, நான் பாத்துக்கிறேன். சார் வைக்க கூடாது சார். இந்த டேமேஜை சரி பண்ணாம பேக் பண்ண கூடாது. நான் பாத்துக்கிறேன்னு நீங்க போயிடுவீங்க, பதில நான் தானே சொல்லணும். சார் ஆமா சார், பொறுப்பு கடைசியில் அன்பு தலையில தானே சார் வந்து விழும். இதை சரி பண்ண ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? கொடுங்க சார், பண்ணிடலாம். சார் முடியாதுன்னு சொல்லிருங்க சார். இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தில்லை சார்கிட்டையும் மகேஷ் சார்கிட்டையும் நான் சொல்லிடுறேன். இந்த ஆர்டரையும் உங்க பொறுப்புலயே விட்டுற சொல்லிடுறேன். இப்போ என்ன சார், இந்த டேமேஜை சரி பண்ணி பேக்கிங் அனுப்பணும், அவ்வளவுதானே சார்? சரி சார், அப்படியே பண்ணிடலாம் சார். ஏ முத்து, இந்தாப்பா. முத்து, இந்த பீஸை கொடுத்துட்டு வந்து நீ இங்கே நின்று இதை பார்த்துக்க. சின்னதோ பெருசோ என்ன டேமேஜாக இருந்தாலும் அதை சரி பண்ணிட்டு தான் பேக் பண்ணணும். எதாக இருந்தாலும் நான் ஒன்றை தான் கேட்பேன். சரி மாப்ள. நீங்க என்ன சார் அவன் எழுத்தெழுப்புக்கெல்லாம் ஆடிட்டு இருக்கீங்க? இல்ல சார், இது சின்ன விஷயம். இது மேல வரைக்கும் போய் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஆகணும் சார்? அந்த அன்புக்கு இப்பதானே ஒரு அடி கொடுத்துருக்கோம், கொஞ்சம் விட்டு பிடிப்போம் சார். சார் இவனுங்கெல்லாம் விட்டுட்டா பிடிக்கவே முடியாது சார், கவனமா தான் இருக்கணும். அப்பல ரொம்ப கவனமா பார்த்துக்கோ. ஏதாச்சும் மாற்ற வேண்டி இருந்து முடியாது வைக்காதுன்னு ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே என்கிட்ட வந்து சொல்லு. சொல்லிட்டு இல்ல மாப்ள, நான் பாத்துக்கிறேன். இதை சரி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். வேலை முடிகிற டைம் ஆச்சு, எல்லாரும் கிளம்பிடுவாங்க. சரியா? சரி. போயிட்டு வரேன். சரிங்க. ஏங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேலை இருக்கு, பேக்கிங் நடந்துட்டு இருக்குல்ல, அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். வேலை இருக்குன்னா நாம இருக்கணுமா? நேரம் ஆகும்ல. கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனந்தி, நீ இருக்க வேண்டாம், வீட்டுக்கு போ, நான் வேலையை முடிச்சுட்டு வரேன். நான் இருக்கணும்னா இருக்கிறேங்க, நீங்க முடிச்சிட்டு வாங்க. இல்லை ஆனந்தி, நிறைய வேலை இருக்கு. கருணாகரன் சார் செக் பண்ணிட்டு இருக்காரு. முடிச்சு பேக் பண்ணி அனுப்பிட்டு வர டைம் ஆகும். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ண வேண்டாம், ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடு. சரிங்க, நீங்க வேலையை முடிச்சிட்டு பார்த்து கவனமா வாங்க. டீ ஏதாவது போட்டு கொடுத்துட்டு போவா? அதெல்லாம் வேண்டாம், முத்து இருப்பான், அவன் பார்த்துப்பான், நீ போயிட்டு வா. சரிங்க, நான் கிளம்புறேன். ஹாய் அண்ணி. எங்க எங்க
பேசாம இருக்காத வினய். அண்ணி வந்து என்ன கேட்பாங்களோ என்ன சொல்லுவாங்களோ நானே டென்ஷனா இருக்கேன். ஏய் இப்ப நான் என்ன பண்ண இப்ப நீ டென்ஷனா இருக்க? உங்க அண்ணி வந்தாங்கன்னா எப்படி வெல்கம் பண்ணலாம்னு ஒரு ரிஹர்சல் பண்ணி பார்த்தேன். இவ்ளோ ரெஸ்பான்சிபிளா இருக்கேன், இத போய் விளையாட்டுத்தனம்னு சொல்ற. வினய் இப்பவும் சொல்றேன், என்கிட்ட பேசுற மாதிரி அண்ணி கிட்ட பேசக்கூடாது. ஐயோ யாழு, உன்கிட்ட பேசுற மாதிரி நான் வேற யார்கிட்டயுமே பேச மாட்டேன். என்ன நீ? ஹாய் அண்ணி. விளையாடாத வினய். ஏய் விளையாடல, உண்மையிலேயே உங்க அண்ணி தான். அங்க பாரு. நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஏய் சும்மா. ஹாய் அண்ணி. நான் யாழ்னிக்கு இதே அண்ணி. யாழு நானும் வேற வேற இல்ல, ரெண்டு பேருமே ஒண்ணுதான். என்ன யாழு? அவளுக்கு அண்ணினா எனக்கும் அண்ணி தானே. உன் பேர் என்ன? என் பேரு வினய். அப்பா ராஜபாண்டியன், பிசினஸ்மேன். அம்மா சுபத்ரா, ஹவுஸ் ஒய்ஃப். MBA படிச்சிருக்கேன். எங்க அப்பாவோட பிசினஸ் கூட இப்ப நான் தான் பாத்துக்கிறேன். வீட்டுக்கு ஒரே பையன். விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். சேட்டை பிடிச்சவனா இருப்ப போலயே. அப்படியா யாழு? டேய், யாழ்னியை எப்படி தெரியும்? அது ஒரு பெரிய லவ் ஸ்டோரி அண்ணி. சொல்லி முடிக்க கொஞ்சம் டைம் ஆகும். பரவாயில்லையா? பரவாயில்ல, சொல்லு. சரி, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். யாழ்னி வந்து என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. உடனே லவ் சொல்லிட்டேன். இல்ல யாழு? ஆனா இவதான் என்னை ஆளைய விட்டு ஓகே சொன்னா. இங்க பாரு, காதலுங்கிறது நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டான விஷயம் இல்ல. ஐயோ அண்ணி, ஐ அம் டாம் சீரியஸ். யாழ்னி தான் எனக்கு எல்லாமே. காதலிக்கும் போது நீங்க ரெண்டு பேரும் ஒரு தனி உலகத்துல இருப்பீங்க. உங்களை சுத்தி ஒரு உலகம் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனா கல்யாணம்னு வரும்போது எல்லாம் மாறும். அங்க நீங்க மட்டும் இருக்க போறதில்ல, ஒரு குடும்பம், ஊரு, சனம் எல்லாரும் இருப்பாங்க. யார் வந்தாலும் என் லைஃப், என் ஒய்ஃப் அது யாழுதான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. எங்க குடும்பத்துல ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனா எங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. யாழுவ நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எங்க குடும்பத்துல எந்த ப்ராப்ளமும் இல்ல. இப்ப நான் போய் ஓகே சொன்னாலும் அப்பாவும் அம்மாவும் யோசிக்காம ஓகே சொல்லுவாங்க, தெரியுமா? ஏன்னா என் செலக்ஷன் மேல அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை. எங்க வீட்ல அப்படி ஒரு சம்மதத்தை யாழ்னி வாங்க முடியுமான்னு தெரியல. யாழ்னியோட கல்யாணத்தை பத்தி அவங்க அம்மாவுக்கு நிறைய கனவு இருக்கு. ஏன்னா எனக்கும் யாழ்னியோட அண்ணனுக்கும் நடந்த கல்யாணம் உங்களுக்கே தெரியாம நடந்துச்சு. அதுவும் ஏன் அப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும்.